ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச தக்காளி சோறு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்றது ரொம்பவே ஈஸிங்க. கடகடன்னு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாவும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இந்த தக்காளி சோறு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த தக்காளி சோறு செய்றதுக்கு முதல்ல ஒரு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததும் பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 2த்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா சேர்க்கும்போது தக்காளி சோறோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காகத்தான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க. பாருங்க, இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கரம் மசாலா இல்லைன்னா 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால தான் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்குறோம். பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் இந்தளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட சாப்பாடை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடான சாப்பாடு சேர்க்கக்கூடாதுங்க. அப்புறம் தக்காளி சோறு ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர்லேருந்து சாப்பாட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நான் ஏற்கனவே சாப்பாட்டை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த சாப்பாடோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம் அரிசியில் நான் சாப்பாடு செஞ்சுருக்கேங்க. இது ஒரு 3 பேர் தாராளமாக வந்து சாப்பிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சாப்பாடோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விடும்போது ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்கணும். நம்ம ஏற்கனவே சோறை ஆற வச்சதுனால இந்த மிக்ஸோட இந்த சாப்பாட்டை கலக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இந்த தக்காளி சோறுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ஃப்ரை, பன்னீர், முட்டை மசாலா, ஏன் அப்பளம் கூட சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சோறு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. எப்பயுமே குழம்பு சோறே செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக ஒரு தக்காளி ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.